இன்னைக்கு இந்த சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் கான்டினென்டல் குசின் யார் யார் எந்த குசின் சமைக்க போறாங்க அப்படின்னு தீர்மானம் பண்றது கோல்டன் டேபிள்ல நின்னுங்கிற தீனாவும் சிவானியும் தான். செஃப் இந்த முடிவை நான் எடுக்கிறேன். ஓகே யார் என்ன சமைக்கிறாங்க? ஆமா எல்லாம் உன்னாலதான். பாத்தியா நீ பாத்தியாடா? அவங்களுக்கு என்ன சமைக்க தெரியும் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அதை தான் மாத்தி கொடுக்க போறேன். நீங்க ஒவ்வொரு டேபிளா போய் என்னென்ன வேணும்னு கேட்டு நல்லா ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணலாம். என்ன வேணும்? ஒரு நிமிஷம் மாத்தி கொடுப்பாங்கடா. எனக்கு நார்த் தான் ஓகே. சவுத் உனக்கு ஓகே இல்ல நார்த் தான் வேணும். நான் சவுத் சொல்றேன். நமக்கு நார்த் மாத்தி கொடுப்பானுங்க. அண்ணே எதுவா இருந்தாலும் சமைக்க தெரியாதுனே. ஆப்போசிட்டா சொல்லுவாங்க மாப்ள. அவ ஆப்போசிட்டா சொல்றத பத்தி எனக்கு கவலை இல்ல. இவளெல்லாம் நான் ஒரு ஆப்போனன்ட்டாவே கன்சிடர் பண்ணல. உனக்கு என்ன கொழுப்பு? ஏன்னா உன்கிட்ட குசின்னா என்னன்றதை கேட்கணும். சொல்லு. நான் எதிர்பார்த்தது வந்து நார்த். கைதி படம் மட்டும் 13 பார்த்தேன். கைதி படம் ரிலீஸ் ஆகி செஃப் ஒரு 6 வருஷத்துக்கு மேல இருக்கு செஃப். கைதி படம் நல்லா இருந்துச்சுன்னு எப்ப கை கொடுக்குறான் பாருங்க. உங்களுக்கு எது வேணும்? அண்ணே உங்க கூட நான் சமைச்சிருக்கேன். நீங்க என்ன கடைசியா காப்பாத்திருக்கீங்க. உங்களை நம்பி நான் சொல்ல போறேன். சொல்லு. நீங்க மாத்தி சொன்னா நான் அழுதுருவேன். சரி அலோ கூட சொல்லு. நார்த் இந்தியன். நார்த் இந்தியன். நம்பி உண்மையா தானே சொல்லிருக்கேன்? உண்மையா தான் சொல்றேன். அண்ணா 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 என்ன பாருங்க. சத்தியமா தான் சொல்றேன். எனக்கு நார்த் இந்தியன் தான் வேணும். ஓகே செஃப் நான் டெல்லா சொன்னதை வச்சு நான் நம்பல. அதிர்ச்சி இல்ல. சொல்லிராத அப்படி சொல்லாத மாத்தி சொல்லு. இல்ல 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 அண்ணா 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 ப்ளீஸ். அவனை நம்பாதீங்க. என்ன நம்புங்க. சத்தியமா நார்த் இந்தியன் தான். நார்த் இந்தியன் தான். அண்ணா ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ் அண்ணா. சரிப்பா நார்த் இந்தியன் தான். சரிப்பா. அவகிட்ட குசின் என்னன்னு கேட்டேன். உங்கள்ட்ட டிஷ்னா என்னன்னு கேக்குறேன். டிஷ்னா என்ன டிஷ் கொடுப்பீங்க? இந்த டிவி மேல கொடை வைப்பாங்களா அந்த டிஷ் கொடுத்தா ஓகே. உங்களுக்கு என்ன வேணும்? நார்த் இந்தியன் இல்லாட்டி கான்டினென்டல். நார்த் இந்தியன் இல்லனா கான்டினென்டல். உங்களுக்கு என்ன வேணும்? சவுத் இந்தியன். நான் என்ன பண்ணிட்டேன், சரி நம்ம ஆப்போசிட்டா சொல்லுவோம், அப்போதான் நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாய்ஸ் கிட்ட வேற சொல்றேன். உங்களுக்கு நாங்க வந்து கான்டினென்டல்னா சூப்பரா பண்ணுவோம். இதுக்காக பார்த்து எனக்கு தெரியாது ஒண்ணுமே இல்ல. உனக்கு தெரியாது ஏதாவது இருக்கா? அத சொல்லு. மாத்தி போறாராமா. நாங்க கான்டினென்டல்னா சூப்பரா பண்ணுவோம். அவர் மாத்தி போறாராமா. ஓகே டன். அண்ணா நார்த் இந்தியன் அண்ணா ப்ளீஸ் அண்ணா. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். எல்லாரும் கொடுத்ததையும் நான் மாத்தி கொடுக்க போறேன். ஆனா நிக்கி கேட்டது மட்டும் தான் அவனுக்கு அப்படியே கொடுக்க போறேன். உடனே பழி வாங்குறானே. அவன் என்கிட்ட கான்டினென்டல் கேட்டிருக்கான் செஃப். நிக்கி கேட்டதை என்னால மறுக்க முடியாது. அவன் வார்த்தை இங்க யாருமே தட்ட மாட்டாங்க. தூக்கி வாரி போட்டுச்சு எனக்கு. ஏன்டா நீ வாயை மூட்டு சும்மா இருந்தனா நம்மளுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைச்சிருக்குலடா. சிவானி சொல்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் வந்து நீ தான் டஃப் காம்படிட்டர்னு டெல்னா சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஞாபகப்படுத்திக்கோங்க. நீங்க தான் டஃப் காம்படிஷன் சொல்லி டெல்னா சொன்னாங்களா? என்னன்னு சுத்தி என்ன நடக்குதுங்க? அண்ணா 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 என்ன நம்புங்க அண்ணா. அண்ணா சத்தியமா சொல்றேன். கால்ல விழுந்துறடா. டெல்னா வந்து நீ ஒரு ஹெவி காம்படிட்டர்னு சொன்னா. பைத்தியமாடா நீ இப்பயே அதெல்லாம் சொல்ற? நார்த் இந்தியன் வேணுமா இல்லையா? ஆமா அண்ணா. நார்த் இந்தியன். செஃப் எங்க தாத்தா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அண்ணன் தம்பி யாரையும் பார்க்க கூடாது. எது நீதி நேர்மை அதை மட்டும் தான் பார்க்கணும்னு என் தாத்தா எனக்கு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது. 3 பேர் இருக்காங்க. ஆமா இன்னும் யாருமே எலிமினேட் ஆகலடா. நான் ஒரே பால்ல 3 விக்கெட் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சரிபா அவங்க டீமுக்கு கான்டினென்டல் கொடுத்துட்டு நம்ம ஏட்ரியன் சாரோட டீமுக்கு சவுத் இந்தியனை கொடுத்துட்டு டெல்லாக்கு சவுத் இந்தியன். ஓகே எனக்கு சவுத் இந்தியனா. நான் ஆல்ரெடி சிவானிக்குலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், தீனாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க எங்களை கத்தி படத்தில் வர அந்த தாத்தா மாதிரி ஏமாத்தவும் தெரியாது. பரவாயில்ல பார்த்துக்கலாம். இன்னும் கோல்டன் டேபிள் வரும். இன்னும் நம்ம அந்த டேபிள் வரும்போது பார்த்துக்கலாம். சூப்பர்ரா தீனா கலையிட. எல்லாம் மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி ஆயிடுச்சு. ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் வழங்கும் டாப் குக்கு டோப் குக்கு சீசன் 2 உடன் வழங்குவோர் அனுஜ் டைல்ஸ், ஃபார்ச்சூன் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் அமுல்.